நம்முடைய சாபங்களை மாற்றுவதற்காகத்தான் கிறிஸ்துவின் சரீரம் சிலுவை மரத்துடன் ஊடுருவ குத்தப்பட்டது என்பதைத்தான் ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் காயப்பட்டார் என்று சொல்கிறது. நம்முடைய ஒழுக்கக்கேடான சிந்தையாகிய பாவத்திற்கு பாவ நிவர்த்தி பலியாக கிறிஸ்து கொடூரமாக அடிக்கப்பட்டார் என்பதைத்தான் ஏசாயா 53:5 நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார் என்று சொல்கிறது. நாம் தேவனுடைய நன்மைகளை பெற முடியாதபடி நமக்கும் தேவனுக்கும் நடுவில் உள்ள பகையை சிலுவையினால் கொன்று நமக்கு வரவேண்டிய தண்டனையை ஏற்றுக்கொண்டு நமக்கு சமாதானத்தை அருளினார் என்பதைத்தான் ஏசாயா 53:5 நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்கிறது. நான்காவதாக அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று பார்க்கிறோம். மத்தேயு 8:17 அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று மேற்கோள் காட்டப்பட்டிருக்கின்றது. தழும்புகளால் என்ற வார்த்தை எபிரேயத்தில் காபூரா என்று சொல்லப்படுகிறது. அதன் பொருள் வாரினால் அல்லது சவுக்கினால் அடிக்கப்படுவதன் காரணமாக சரீரத்தில் ஏற்படும் கசையடி தழும்புகள் என்பதாகும். சுகமடைதல் என்பதனுடைய எபிரேய வார்த்தை ராஃபா. எனவேதான் கிறிஸ்துவை தேவனை நம் பரிகாரி என்றும் அவர் யெகோவா ராஃபா என்ற நாமம் உடையவர் என்பதையும் நாம் அறிகின்றோம். நம்முடைய சரீர உபாதைகளை வியாதியை சுகமாக்குவதற்காக கிறிஸ்து கசையடிகளை ஏற்றுக்கொண்டார். நம்மில் பலரும் விசுவாசத்தோடு இவ்வசனத்தின் மூலம் வியாதிகளிலிருந்து சுகமடைந்திருக்கிறோம். பரிபூரண ஆரோக்கியமும் சௌக்கியமும் நாம் பரலோகில் பெறப்போகிற நித்திய பலன்கள். எபிரேயர் 6:4-5 வசனங்களில் அந்த நித்திய பலன்களை இங்கே ருசி பார்க்கிறோம் என்ற ஒரு வார்த்தையை பார்க்கின்றோம். ஒரு உணவை சமைக்கும் பொழுது அதை ருசி பார்ப்பதுண்டு. அதுபோல பரலோகில் பெறப்போகிற நித்திய ஆரோக்கியத்தின் முன் ருசியாகத்தான் இவ்வுலகத்தில் வியாதியிலிருந்து அற்புத சுகத்தை நாம் கிறிஸ்துவின் தழும்புகளிலிருந்து பெறுகின்றோம். இதனைத்தான் ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்கிறது. ஏசாயா 53:6 நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்கிறது. நாம் தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். என்னிடம் வந்து என் நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மத்தேயு 11:29 கிறிஸ்து நம்மை அழைக்கிறார். மாடுகளை பூட்டுகின்ற அந்த நுகம் என்பது புதிய ஏற்பாட்டு மூல பாஷையாகிய கிரேக்க மொழியில் ஜூக்கோஸ் என்பது. இதன் பொருள் கிறிஸ்துவும் நம்முடன் இணைந்து நம் பாரங்களை ஏற்றுக்கொள்கிறார் என்பதே. நியாயாதிபதிகள் 17:6 அந்நாட்களிலே இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். நம்முடைய வாழ்வையும் ஆளுகை செய்யவும் நம்மை வழி நடத்தவும் கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சத்தத்தை வேத வசனங்கள் மூலம் கேட்காமல் நாமும் பல வேளைகளிலே அவரை அசட்டை பண்ணுகிறோம். யோவான் 10:27-28 என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று கிறிஸ்து சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் மோசேயினால் வழிநடத்தி சென்றபோது பல முறை மோசேக்கு செவி கொடாமல் போனபடினாலே அவர்கள் அநேகர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை. நாமும் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் அவரவர் நம் வழியில் செல்வோமானால் நாமும் பரம கானானை அடைய முடிவதில்லை. அந்த பரம கானானாகிய நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ளும்படியாகத்தான் பிதாவாகிய தேவன் நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் கிறிஸ்துவின் மேல் சிலுவையிலே விழப்பண்ணினார். என்னுடைய ஒரே மகன் சிறுவனாக இருக்கும் பொழுது அவன் தவறு செய்கிற நேரங்களிலே அவன் அப்பா அவனை அடிக்க கையை ஓங்குவார்கள். நான் நடுவில் செல்வதனால அந்த அடிகள் என்மேல் விழுவதுண்டு.
அதுபோல நம் அக்கிரமத்திற்கு தண்டனையாக வரவேண்டிய பாடுகள், துக்கங்கள் நமக்கு பதிலாக கிறிஸ்துவின் மேல் விழுந்தது. இதனைத்தான் ஏசாயா 53:6 கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று சொல்லுகிறது.